வேண்டுதல் முடிஞ்சோடனே கோயில் உண்டியலில் காணிக்க வந்து செலுத்துறதோட மகத்துவமும் அதோட பின்னாடி இருக்கிற தாத்பரியமும் என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ வேண்டிட்டு நம்ம வந்து அந்த காணிக்கை வந்து உண்டியலில் செலுத்துறோங்க. பலதரப்பட்ட மக்கள் வந்து அந்த மாதிரி வந்து வேண்டிட்டு பணத்தை வந்து காணிக்கையாக வந்து நினச்சி உண்டியலில் போடுறாங்க. அப்போ அந்த எல்லா காசும் கோயிலோட அந்த பூஜை புனஸ்காரங்கள், அதோட வளர்ச்சி முன்னேற்றம், அதோட பராமரிப்புக்காக அந்த பணம் வந்து உபயோகமாக இருக்குதுங்க. இப்போ நம்மளே கோயிலுக்கு போகிறோங்க, அப்போ நல்ல ஒரு அபிஷேகம் நடந்துட்டு இருக்குது. அபிஷேகம் முடிஞ்சோன்னா நல்லா வந்து அலங்காரத்தோட சாமியை பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு உத்வேகம், ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது இல்லைங்களா? ஒரு சக்தி கிடைக்குது. ஓ ரைட்டு, இந்த பிரச்சனையை நான் எப்படியும் தீர்த்துருவேன், இந்த இலக்கை நான் எப்படியும் அடைஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அதுவே வந்து அதை அந்த செயலை வந்து நிறைவேற்றுறதுக்கும் ஒரு காரணமாக இருக்குது. இப்போ யாரோட காசு வந்து நம்ம மனசுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கலான்னாங்க, இப்போ நம்ம ஆர்டி போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் வந்து என்ன ஆகுது, எல்லாத்துக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்டோட நமக்கு பணம் கிடைக்குது இல்லைங்களா? அந்த மாதிரி மற்றவங்க பணத்தினால நம்ம பலன் அடைகிறதும், நம்மளோட பணத்தினால மற்றவங்க பலன் அடைகிறதும், அது வந்து ஒரு நல்ல கர்மாவை ஏற்படுத்தி அந்த நல்ல கர்மா மேலும் வந்து நமக்கு ஒரு நல்லதை பண்ணி கொடுக்குதுங்க. அப்படிதான் இதை எடுத்துக்கணும். இப்போ நம்ம எல்லாமே வந்து அந்த காணிக்கை செலுத்துறது எல்லாரும் சேர்ந்து எல்லாத்தோட வளர்ச்சிக்கும் மறைமுகமாக நம்ம வந்து செயல்படுறோம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாங்க. அப்போ கோயிலில் வேண்டிட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு வந்து கோயிலில் வந்து அந்த காணிக்கை செலுத்துறது வந்து சாமிக்காக இல்லை, சாமிக்கு அது அவசியமே இல்லை. நம்ம பண்ணுற செயல் நம்ம நல்லதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மற்றவங்களுக்கும் அதை எடுத்து சொல்லலாங்க.